வணக்கம் and welcome to நெல்லை சமையல்ஸ். இன்னைக்கு நம்ம நெல்லை சமையல்ஸ்ல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவைனா கூட குறைய எடுத்துக்கோங்க. 2 கப் தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். நீங்க தேங்காய் பால் இல்லனா ஆர்டினரி மில்க் கூட சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி, ஏலக்காய் தூள். இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இடியாப்பத்துக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த மாவை நம்ம குட்டி குட்டி பாலா உருட்டி வச்சுக்கலாம். இந்த ஷேப்ல உருட்டி வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருச்சு. பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா அது கரைஞ்சிரும். இப்போ இதில் நம்ம கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 15 நிமிஷம் கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். பாருங்க, 15 நிமிஷம் ஆயிட்டு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அதில் சேர்த்துடலாம். இதை சேர்க்கறதுனால பால் கொழுக்கட்டை நமக்கு நல்லா திக்காக வரும். இப்போ இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சுகர் கரையணும். இப்போ இதில் சுக்கு பொடி, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம பவுலில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.